எங்க ஏரியால ஒருத்தன் வந்து குண்டான வந்து சேட்டுகள்ல வச்சுட்டு போய் பெட்ரோல் போட்டான். பைக்கு ஏன்டா போறேன்னா அண்ணா காசு இல்லைனா பைக்ல பெட்ரோல் இல்லைன்னா முடியாது, நான் வேலைக்கு போகணும்னாங்கிறான். ஏன்டா குண்டான அடகு வச்சு ஏன்டா பெட்ரோல் போடுற, அதான் இருக்குல்லடா அப்படின்னு அவங்க இல்லாம போயிடும், நாளைக்கெல்லாம் காலி, சுத்தமா காலி அப்படின்றாங்கன்றான். அப்ப என்னன்னா குண்டான அடகு வச்சு பெட்ரோல் போடுற அளவுக்கு அவசரம் ஆகி இப்பயுமே வந்து அமெரிக்கா தாக்கிடுச்சுன்னு யாரும் சொல்லி அமெரிக்கா தாக்கவே இல்லை இது வரைக்கும். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு தாக்கலான்னு சொல்லி ஐடியா கொடுத்துருக்குது, அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப எந்த பேப்பர்லேயாச்சும் வந்திருக்கா 200 பேர் செத்தாங்க, 300 பேர் செத்தாங்க, ஹாஸ்பிட்டல் போட்டான், ரயில் மேலே போட்டான், கப்பல் மேலே போட்டான்னு வரல. எல்லாமே வந்து ராணுவ தளவாடங்கள் மேலே மட்டும்தான் தாக்குதல் நடந்துட்டு இருக்கிறப்ப இதை வந்து நம்ம போராவே கருத தேவை. இப்பயுமே பைப் மூலமா கேஸ் வருதுங்க, ஆனா நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி வரல. இனிமேல் என்ன செய்ய போறோம்னா பெரிய பைப் போட போறோம். அப்ப இந்த கப்பல்லே வராம பைப்லேயே வர மாதிரி பண்ண போறோம், அவ்வளவுதான். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. இப்போ எல்லாருமே இந்த ஒரு பதப்பதப்பான ஒரு மூமெண்ட்ல இருக்காங்க. ஏன்னா இப்போ போர் நடக்குதுன்றாங்க, பெட்ரோலுக்கு பார்த்தா தட்டுப்படி ஆயிடுச்சு, கிடைக்காத பொருள்னு ஒரு பிம்பம், கேஸுமே அப்படி நடக்குது. இது இந்த போர் முடிவு பெறமா இல்ல இது போர் தானா, எந்த விதத்துல எடுத்துக்கலாம்? ஓகே, இப்ப இன்னைக்கு காலைல என்னோட கிளாஸ்ல கூட கேட்டாங்க, இப்ப சமீபத்துல பெட்ரோல் டீசல் எல்லாமே தட்டுப்பாடா இருக்கு. என்ன தட்டுப்பாடுன்னா என்ன அர்த்தம்னா கிடைக்காதுதான் தட்டுப்பாடு. இப்ப நீங்க 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாலும் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறான். ஆமா, இப்பெல்லாம் 25 லிட்டர் கேன் அப்ப இது தட்டுப்பாடா இது வேறு அப்படின்னா பெட்ரோல் பங்காரங்களுக்கு செம்ம லாபம். 15 நாள் வருமானத்தை ஒரே நாள் எடுக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு டிமாண்ட் இருந்துச்சுன்னா கிடைக்குமா கிடைக்காதான்னா கிடைக்காது. இங்க என்னன்னா 10 மடங்கு அதிகமா கிடைக்குது இல்லைங்களா? அப்ப இது டிமாண்ட் எப்படி வைக்கிறது? மக்களுக்கு பயம் ஒண்ணு. இது வந்து அரசியல் படுத்துறாங்க ஒன்னொன்னு. ஏன்னா சில பிரிவுகள்காரங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள், அரசியல்கள் கொஞ்சம் நடக்குது. அது 2. மொத்தம் இது நடக்கல. எது நடக்கலன்னா தட்டுப்பாடுகள் இது வரைக்கும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்ன அறிவிச்சிருக்காங்க, அரசாங்கம் அறிவிச்சது ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அந்த எரிவாயு வந்து பொது பயன்பாடு, அதுவும் கமர்சியல் வியாபார பயன்பாட்டுக்கு வர்றது கொஞ்சம் ஸ்டாக் இருக்கு, அது கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் மாற்று ஏற்பாடுகளை செஞ்சுக்கங்கன்னு உங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. அது வந்து 3 நாளைக்கு முன்னாடி கூடிய ஸ்டேட்டஸுக்கு. இன்னைக்கு அந்த ஸ்டேட்டஸ் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம், இந்த ஒரு ஆயில் நிறுவனம் வந்து தன்னுடைய புக்கிங் செய்யக்கூடிய, பதிவு செய்யக்கூடிய சிஸ்டத்தை சேஞ்ச் பண்றாங்க. தொலைபேசியில 1 அழுத்தம் 2 அழுத்தம்ன்ற பிரச்சனை இருந்தது. என்ன பண்ணாங்கன்னா ஸ்மார்ட் புக்கிங் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் மாத்துறாங்க. அதுவும் இதுவும் ஒரே டயத்துல சிங்க் ஆனதுனால மக்களுக்கு இது உண்மையிலேயே அவன் புக்கிங் க்ளோஸ் பண்ணிட்டான்ற மாதிரி பயம் வந்துச்சு. மொத்தம் 3 பிரச்சனை இது. ஆனா டிமாண்ட் இது வரைக்கும் நம்மளுக்கு இல்ல தானே. நீங்க பெட்ரோல் போட்டீங்கன்னா தெரியல, நான் தொடர்ந்து பெட்ரோல் போட்டுருக்கேன், போட்டு தான் ஃப்ரீயா தான் இருக்குது. பங்க் எங்கேயுமே ஒரு நாள் மட்டும் நைட்டு ஈவினிங் வந்து எல்லா பேரும் வேலையை முடிச்சுட்டு போறப்ப நாளைக்கு பெட்ரோல் இல்லாம போயிருமேன்னு சொல்லி இவங்க போட்ட ஃபேஸ்புக்ல போட்ட கோல்மாலாம் பார்த்துட்டு பயந்துட்டு போய் 12 மணிக்கு நின்னாங்க. அப்பயும் வந்து எல்லாருமே 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு போட்டாங்களே தவிர யாரும் இல்லைன்னு திரும்பி போல இல்லைங்களா? இல்லன்னு திரும்பி போனா எல்லா பங்கும் க்ளோஸ் ஆயிருந்தா தானே நீங்க சொல்லணும். இப்ப எந்த பங்கும் க்ளோஸ் ஆகல. எல்லா பங்க்லயும் என்னன்னா பாத்திரம் கீத்திரம் பண்ணிட்டோம், டாய்லெட் டப்பாலாம் எடுத்து வந்து பெட்ரோல் வாங்கிட்டு போனாங்க. தெரியல, எனக்கு தெரிஞ்சு எங்க ஏரியால ஒருத்தன் வந்து குண்டான வந்து சேட்டுகள்ல வச்சுட்டு போய் பெட்ரோல் போட்டான். பைக்கு ஏன்டா போறேன்னா அண்ணா காசு இல்லைன்னா பைக்ல பெட்ரோல் இல்லைன்னா முடியாது, நான் வேலைக்கு போகணும்னாங்கிறான். ஏன்டா குண்டான அடகு வச்சு ஏன்டா பெட்ரோல் போடுற, அதான் இருக்குல்லடா அப்படின்னு சொன்னா அவங்க இல்லாம போயிடும், நாளைக்கெல்லாம் காலி, சுத்தமா காலி அப்படின்றாங்கன்றான். அப்ப என்னன்னா குண்டான அடகு வச்சு பெட்ரோல் போடுற அளவுக்கு அவசரம் ஆகி கடைசியில ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆமா, இப்ப என்னன்னா சப்ஜெக்ட் புரிஞ்சுக்குங்க. அந்த கால்வாய் வந்து அவனுக்கு சொந்தமானது கிடையாது. அவன் ஏதோ ஒரு பஞ்சாயத்து போடுறான், ஏதோ ஒரு பிரச்சனையில சொல்றான். இப்ப இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொல்லி ஜோசிய ரீதியா போகணும்னா, பொதுவாக கிரகங்கள் ஒரு இடத்துல கூடி இருக்கும் பொழுது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கறது இயற்கை. அப்ப தனுசுல கூடி இருக்கும் போது கொரோனா வந்துச்சு. இப்ப அப்படியே மேல போய் மீனத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னால கூடுச்சு. அப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறமா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கீழே கும்பத்துல எல்லா கிரகங்களும் மேல ஏறி போய் கூடுது. அந்த கூடக்கூடிய கிரகங்கள் ஒரு 5 கிரகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே ஒரு கிரகம் சந்தின்ற ஒரு பகுதியில் இருந்தா, சந்தினா வந்து ஒரு ராசியினுடைய டிப்பு. ஒரு ராசியும் 30 டிகிரிங்க. அதுல வந்து ஒரு கிரகம் உள்ள என்டர் ஆகக்கூடியது 2 டிகிரி இருக்கு இல்லைங்களா, அது பேர் சந்தின்னு சொல்றாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட், அடுத்து எண்டு பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள ஒரு பிளானட் இருந்துச்சுன்னா அது ரொம்ப வெறித்தனமா இருக்கும்னு அர்த்தம். அப்ப ஒரு 5 கிரகம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள்ல ஒரு கிரகம் வந்துடும். அப்புறம் 3 வாரம் கழிச்சு இன்னொரு கிரகம் வருன்றப்ப அது விட்டு வரப்ப அதனுடைய வேல்யூ அது கம்மியா இருக்கும். இப்ப என்னன்னா புதன் ஒரே டயத்திலே வந்துருச்சு, செவ்வாய் ஒரே டயத்துல, எல்லாமே சந்தில போய் மாட்டிச்சு. அந்த இடத்துல ஆல்ரெடி அங்க ராகு இருக்கு. கும்பம்ங்கிறது வந்து கூட்டமான இடம்னு அர்த்தம். அப்ப கும்பமே வந்து அது பேரு அக்குவா அப்படின்னு என்ன அர்த்தம்? அக்குவாவை எங்கெல்லாம் போடுவாங்க?
அக்வாரியஸ் தான் வந்து கும்பம். எஸ். ஓகேங்களா? அப்ப கும்பம்ங்கிறது தண்ணீர் சார்ந்த படைப்பு. அப்ப தண்ணீர், கடல் இது மாதிரி பிரச்சனைகளை சொல்லுது இல்லைங்களா? ஆல்ரெடி அங்க ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பயுமே வந்து அமெரிக்கா தாக்கிடுச்சுன்னு யாரும் சொல்லி அமெரிக்கா தாக்கவே இல்லை இது வரைக்கும். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு தாக்கலாம்னு சொல்லி ஐடியா கொடுத்துருக்குது, அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப இந்த சம்பவம் என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஆயில் தட்டுப்பாடு, கடல் சார்ந்த பிரச்சனைகளையும் கொடுத்துருது. அதனுடைய தாக்கமா தான் இப்ப வந்து ஒருவேளை இந்த கடல்ல அவன் க்ளோஸ் பண்ணாம விட்டுருந்தான்னா உங்களுக்கு அது பெரிய தொந்தரவா இருக்காது. இது வாராவே நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குங்க. இஸ்ரேல் ஈரான் போர் வந்து ரொம்ப வருஷமா நடக்குது. அப்ப இது இன்னைக்கு முடியறதோ இல்லைன்னா இன்னைக்கு நடக்கிறதோ கிடையாது, ஆல்ரெடி நடக்குது. இப்ப இந்த போர் தொடருமானா இந்த வாரத்தோட தாண்டாது. இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, ஆயில் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அவன் இந்த கால்வாயை திறந்து விட்டுருவான். திறக்காட்டினா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக்கி திறந்து விட்டுருவாங்க. அப்ப நம்மளுக்கு இது பிரச்சனையே ஆகாது. அதே மாதிரி பொருளாதார மாற்றங்கள் ஏற்படாது. அதே மாதிரி தங்கம் ஏறவே ஏறாது சார், இறங்கவே இறங்காது. காரணம் என்னன்னா, ஏறாதுன்னா நான் சொல்றது இதுக்காக ஏறாது அல்லது இதுக்காக இறங்காது. பொருளாதார சரிவுகள் ஏற்படாது. ஏன்னா ஒரு அவுன்ஸ் 5100 இருந்து 5300 மாறிக்கிட்டே தான் இருக்கு. அது பெருசா மாற்றங்கள் கொடுக்கும். அப்ப பொருளாதாரம் வந்து தங்கத்தை சார்ந்து இருக்கனால அது ஸ்டெபிலிட்டியா தான் இருக்கு. அப்ப இது வந்து பொருளாதார பிரச்சனையாகவோ மக்களுக்கு அன்றாட பிரச்சனையா கொண்டு வரக்கூடிய பிரச்சனையாவோ இது இல்லை. ஒன்னொன்னு, இந்த போர்ல எந்த மக்களும் செத்துட்டாங்கன்னு எங்கேயுமே அறிவிப்பு வரல. நீங்க கவனிச்சிங்களா? இந்த ஸ்கூல்ல எத்தனை குழந்தைகள் இறந்துருச்சு, இந்த பஸ் ஸ்டாண்ட் எத்தனை பேர் இறந்துட்டாங்க, இந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்க எல்லாமே டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா நம்மள்ட்ட இப்ப எல்லா ஊர்லயும் தொழில்நுட்பம் வந்துருச்சுங்க. உங்களை தூக்கணும்னா உங்களை மட்டும் தூக்குறான். அப்படித்தானே தூக்குறான். மொத்தம் 200 பேர் பப்ளிக் பிளேஸ்ல போட்டிருக்கான். ஆனா யாருமே செத்துருக்காங்கன்னு எங்கேயுமே அறிவிப்பு வரல. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவன் வந்து பிளான் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் போடுறான். யாரை தாக்கணும், இல்லைன்னா அந்த சொத்தை அழிக்கணும், இல்லைன்னா அவங்களை அடுத்து மூவ் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி அவன் இவனை தாக்குறான், இவன் அவனை தாக்குறான். எந்த பொதுமக்களையும் சாவடிக்கல. சரிதானே? எந்த பேப்பர்லயாச்சும் வந்திருக்கா 200 பேர் செத்தாங்க, 300 பேர் செத்தாங்க, ஹாஸ்பிட்டல் போட்டான், ரயில் மேல போட்டான், கப்பல் மேல போட்டான்னு வரல. எல்லாமே வந்து ராணுவ தளவாடங்கள் மேல மட்டும்தான் தாக்குதல் நடந்துட்டு இருக்குன்றப்ப இதை வந்து நம்ம போராவே கருத தேவையில்லை. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒண்ணு. அதுக்கப்புறமா அந்த நாடும் இன்னொரு நாடும் போராடல. அந்த நாட்டுல கூடிய ரெவல்யூஷனர் ட்ரூப் தான் போராடுது. அதுல வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு புரட்சி படை அங்க இருக்கு. அந்த புரட்சி படை தான் போராடிக்கிட்டு இருக்கு. அப்ப இதை இன்னொரு நாட்டினுடைய போராவும் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாம இது வந்து உலக நாடுகள் மொத்தத்துக்கும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணவே இல்லை. இப்ப இஸ்ரேலுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அமெரிக்கா வந்து அமெரிக்காவுடைய ட்ரூப் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்பயும் அதை தான் செஞ்சுட்டு இருக்கான். இப்பயும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு தான் போர் நடக்குது. வேற அமெரிக்கா போய் அடிக்கலாம் இல்லை எங்கேயுமே. அமெரிக்கா போய் எங்கேயுமே குண்டு போடல. இப்ப பிரச்சனை நடக்கிறப்ப இவர் காமெடி பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப், அவ்வளவுதான். ஜாலியா பேசிட்டு இருக்காரு. அவர் அப்படித்தானே சொல்றாரு. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அவர் பண்றது. அவர் ஜாலியா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்திய பெருங்கடல்ல வந்து ஒரு கப்பல் இருந்துச்சு, அது நல்ல டெக்னாலஜியான கப்பல்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் அதை அழிச்சிங்க கொண்டு வந்திருக்குன்னு சொன்னேன். கொண்டு வரதை விட அழிச்சா சந்தோஷமா இருக்கும், ஒரு வேடிக்கையா இருக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க கேப்டனா, அதனால அழிங்கன்னு சொன்னேன்னு சொல்லி ஜாலியா பேசிட்டு இருக்காரு. அப்ப என்னன்னா, அவங்க இது வந்து போரா கொண்டு போகவே இல்லை. அவங்க 2 நாடு தான் போர் நடக்குது. எனவே இந்த போர் பதற்றம் அப்படிங்கிறது மக்களுக்கு தேவையில்லை. இதனால பொருளாதார பிரச்சனையும் வராது, எந்த ஒரு சாதாரண வாழ்க்கையும் பாதிக்கப்படாது. இன்னொரு விஷயம், இப்ப நீங்க இருக்கக்கூடிய சூழல்கள் வந்து ஏன் இதை நான் தெளிவா சொல்றேன்னா, இப்ப இந்த நான் சொல்லக்கூடிய இந்த சந்தி கிரகங்கள் கும்பத்துல சேருன்னு சொல்றாங்க, இதெல்லாமே வந்து ஒரு வார கிரகங்கள் தான். ஒரு வாரத்தை அந்த கிரகங்கள் தன்னுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணி நடுவுக்கு வந்துடும். அப்ப எப்படி டிப்ல இருக்கக்கூடிய கிரகம் சொன்னா, அந்த டிப்ல இருக்கிறதெல்லாம் ஒரு மாசத்துக்கு மொத்த ராசி நகரக்கூடிய கிரகங்கள், அது அந்த 2 டிகிரி கடக்கிறது 2-3 நாள கடந்துரும். அப்ப எல்லாம் நடுவுக்கு வந்துடும் கிரகங்கள். படபடம் நடுவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். அப்போ 2-3 நாள் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிர போது பெருசா போட்டு குழப்பிக்க தேவையில்லை. இதுல இன்னொரு விஷயம், எந்த நாடுமே வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை ரிட்டர்ன் வாங்கவே இல்லை இல்லைங்களா? இப்ப வரைக்கும் இந்தியாவில இருந்து ஈரான் வாழ் மக்களோ, இஸ்ரேல் வாழ் மக்களோ, பஹ்ரைன், அபுதாபின்னு சொல்லி அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எந்த நாட்டுல இருந்துமே விமானத்தை அனுப்பி யாரையும் எங்களோட மக்கள் அனுப்பிச்சுவீங்கன்னு சொல்ல. அப்ப இவங்க பேசுற பேச்சுக்கு இந்த மீடியா எல்லா டிவி பேஸ்புக்ல பாக்குற அளவுக்கு அங்க பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? அவங்க விமானத்தை அனுப்பிச்சு ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. அப்படி எதுவும் நடக்கலன்றப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்துது. அது கடலும் கிடையாது, கப்பலும் கிடையாதுன்ற மாதிரி பிரச்சனையும் இல்லை, சிலிண்டர் பிரச்சனையும் வராது. யாரும் அதுக்காக நீங்க போய் அவசரமா எதையும் சேமிக்க தேவையில்லை. இது மக்கள் மத்தியில் ஒரு புரிதல் வந்துச்சு. ஏன்னா இது கிடைக்காத ஒரு பொருளாயிடும், நம்ம எல்லாருமே சாப்பாடு கஷ்டப்படுவோம் அப்படின்ற அப்படிலாம் எதுவுமே ஆகாதுங்க. இந்த ஒரு வாரம் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் சரியா. ஓகேங்களா சார்? இந்த மாதிரியான போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரியான ஒரு மனுஷங்களை ஒரு பதபதனை வச்சுக்கிற ஒரு பேனிக் சிச்சுவேஷனா தான் சார் நான் பாக்குறேன். உங்களோட பார்வையில் எப்படி? இல்ல, இது வந்து இது பியூரா அரசியல் தான். இப்போ ட்ரம்ப்பும் அதை தான் சொல்றாரு, எல்லாருமே அதை சொல்றாங்க. இது வந்து ஒன்லி அரசியல் சார்ந்த, பொலிட்டிக்கல் சார்ந்த பிரச்சனை. எங்களை பொறுத்தளவுக்கு அங்க இருக்கக்கூடிய ஜனநாயக உரிமை காப்பாற்றப்படணும். ஏன்னா இது வந்து ஒரு ட்ரூப் தான் வந்து இயக்குறாங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கலாம். ஈரான்ல ஒரு ட்ரூப் இருந்துகிட்டு, ஒரு ரெவல்யூஷனரி ட்ரூப் இருக்கு. அது ஒரு மதம் சார்ந்த ஒரு படை.
புரட்சி படைன்னு பேர் வச்சுட்டு பண்றாங்க. இது வந்து கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கும் இடையில நின்றுட்டு இது வந்து கவர்மெண்ட்டினுடைய எல்லா அதிகாரங்களையும் எடுத்துக்கிட்டு போராடுதுன்னு சொல்றாங்க. இவங்கள பொறுத்தளவுக்கும் உலகத்தினுடைய எல்லா நாடுகளுமே வந்து இப்போ ஏன் அமெரிக்காவுடைய தலைமையில் இருக்குது, அமெரிக்கா எங்க ஏகாதிபத்தியத்தில் இருக்குது அப்படின்னா, இவன் வந்து மெயினா கை வைக்கிறது இவன் சொல்றது வந்து எல்லா நாடுகளும் ஜனநாயக நாடுகளா இருக்கணுங்கிறான். அது தப்பா ரைட்டா இவன் எப்படி ஹேண்டில் பண்றான், ஜனநாயகத்துல ஒருத்தன் வந்து தலைவனானதுக்கு அப்புறமா அவன் எவ்வளவு ஏகாதிபத்திய அதிகாரம் பண்றான் அப்படிங்கிறதுலாம் செகண்டரி. ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு தலைவன் வரணும் அப்படிங்கிறதுல எல்லா தலைவர்களும் எல்லா நாடுகளும் ரொம்ப உறுதியா இருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு பொது உலகமயமாக்குதல் செய்யும் பொழுதும், ஒரு பொது சந்தையாக்கும் பொழுதும் இது வந்து எல்லா நாடுகளுக்கும் இது ஒரு ஒரு ஆரோக்கியமான போக்கை கொடுக்கும். ஒரே ஒரு நாடு மட்டும் ஏதாச்சும் ஒரு மதத்தின் கையில் இருக்கு, அல்லது மத அதிகாரத்தின் கையில் இருக்குது, அல்லனா மதவாதிகளுடைய புரட்சி கையில் இருக்குது அப்படின்னா அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு 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 எச்சரிக்கை அல்லது ஒரு பயம் கலந்த உணர்வை கொடுக்குது. அப்ப இதை வந்து மாத்திக்குங்க, அப்ப மக்களினுடைய பொறுப்புல விடுங்க. இப்ப அது அறிவிச்சது கூட என்ன அறிவிச்சுக்கிறாரு, இந்த போர்ல நாங்க எல்லா தலைவர்களையும் அழிச்சிட்டோம், எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், இப்ப மக்கள் உங்களுடைய தலைவர்கள் நீங்க தேர்ந்தெடுத்து உங்களுடைய ஜனநாயக முறையில நீங்க உங்களுடைய நாட்டை நடத்திங்கன்னு சொல்றாரு. இப்ப இவரு இஸ்ரேல்காரர் என்ன சொல்றாரு, இதுதான் சரியான நேரம், மக்கள் எல்லாம் புரட்சியாக எந்திரிச்சு உங்களுடைய நாட்டை நீங்க கைப்பற்றிங்க, உங்களுடைய உரிமையை கைப்பற்றிங்கன்னு சொல்றாங்க. அப்ப சம்திங் இது வந்து வெறும் பொலிட்டிக்கல் சம்பந்தமான விஷயம் தானே தவிர இது வார் கிடையாது. அதனால வந்து இது பெரிய தொந்தரவு இல்லை. ஏன்னா வாருக்கான 2ஆம் உலகப் போர் நடக்கிறப்பயும் முதல் உலகப் போருக்கான அந்த கிரக சூழல்கள் இப்ப இல்லை. இப்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா தான் இருக்குது. இப்ப வந்து இது டெம்பரவரியான ஒரு சின்ன பிரச்சனைகளை கொடுக்கறதுக்காக வந்த இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஈரான் ஈராக் வார் ரொம்ப வருஷம் நடந்துச்சுங்க, 25 வருஷமா நடந்துச்சு. ஆமா சரிங்களா. அவரு இந்த சதாம் ஹுசேன் இவங்க எல்லாம் வந்து மிலிட்ரி இது அமெரிக்கா தான் டேமேஜ் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப வருஷம் நடந்துச்சு. அது மாதிரி இதுவும் ரொம்ப வருஷமா நடக்குது. இப்ப ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமே ஏதாவது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருந்துச்சு. அதுல கூட ஒரு ஆளை வந்து தூக்குனாங்க, அமெரிக்காக்காரங்க தான் வண்டியில போகும்போது தூக்குனாங்க. அப்ப இதெல்லாமே தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் கூடிய அரசியல் போர்கள். இந்த அரசியல் போர்கள் வந்து வேற நாடு பாதிக்குமா அப்படின்னா, அவங்க நாட்டுல எரிபொருள் எடுத்ததுனால பாதிச்சிருக்குது. ஒருவேளை இப்ப நம்ம பயந்துட்டோம் இல்லைங்களா, அடிபட்டோம் இல்லைங்களா, இப்ப என்ன செய்வாங்க எல்லா நாடுகளும், அதுக்கான விஷயத்த இனிமேலும் என்கிட்ட பெட்ரோல் வாங்க மாட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப வளைகுடா நாடுகள் ஃபுல்லா டவுனுக்கு போகலாம் இல்லைங்களா. அப்ப 10% தான் வந்து இவனுடைய கேஸ் வாங்குறாங்க. ஆனா அந்த 10%யுமே இவ்வளவு சிக்கல் அவன் கொடுத்தான்னா ரஷ்யா தயாரா இருக்கிறான். இது என்னன்னா ஆல்ரெடி வந்து ஒரு காலத்துல 80% அவன்கிட்ட வாங்குறப்ப இன்னுமே பிரச்சனை இருந்துச்சு. இப்ப 10% எல்லா நாடுகளும் சுருக்கிடுச்சு, எல்லா நாடுகளும் சுய தன்னிறைவு அடைஞ்சிருச்சு. ஒன்னொன்னு வேற நாடுகளையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. இப்ப அறிவிச்சுக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன அறிவிச்சிருக்குது அப்படின்னா, இன்னும் 4 மாசம் கழிச்சு எல்லாத்துலயுமே எத்தனை நாள் கலக்க போறோம், பெட்ரோல் பங்க்ல நீங்க வாங்கக்கூடிய எல்லா பெட்ரோல் பங்க்லையும் 30% எத்தனால் கலந்து தான் இருக்கும், இல்லாட்டினா கிடையாது, பெட்ரோல் கிடையாதுன்னு சொல்லிட்டான். அப்ப எத்தனால்ங்கிறது நம்ம ஊர்ல கரும்பு சாரை வச்சு அப்ப எவனையுமே ஃபாலோ பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், சோலார்ல வந்து எரிசக்தியை கண்டுபிடிச்சு நம்ம வீட்லயே சார்ஜ் பண்றான், எல்லாமே ஈவி ஆயிருச்சு. இன்னொரு இடத்துல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஆட்டம் இருக்கு இல்லைங்களா, அணு எரிசக்தியை கண்டுபிடிச்சு நிறைய இடங்கள்ல ஆட்டம் ரியாக்டர் வைக்கலாம். அதாவது வந்து இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ட்ரெயினுமே வந்து எலக்ட்ரிக்கல்ல தான் ஓடுது. புகையா வர இன்ஜின் டீசல் இன்ஜினுமே வந்து டீசல் இன்ஜின்ல ஜென்ரேட்டர் கிரியேட் பண்ணி அதுலயும் எலக்ட்ரிக்கல் மோட்டர் தான் ஓடுது. அப்ப ஃபுல்லா எலக்ட்ரிக்கல்ங்கிறப்ப இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய தெற்கு ரயில்வே அப்படின்னு வச்சுக்கலாம், தெற்கு ரயில்வேக்குன்னு ஒரு பெரிய ஆட்டம் ரியாக்டர் வச்சுக்கோங்க, அவன் யாரையுமே நம்பி இருக்க தேவை. அவனே என்ன செய்வான், அவனே ஆட்டம். இப்போ லேட்டஸ்டா சைனாக்கார வந்து செல்ஃப் பேட்டரின்னு சொல்லிட்டு சின்ன பேட்டரி உள்ளே வந்து லித்தியம்லயே வந்து ஏதோ ஒரு ஆட்டம் செல்ஃப் ரியாக்டர் போட்டு அந்த மெட்டல் கண்டுபிடிச்சு சின்ன பேட்டரி கிரியேட் பண்ணிக்கிறாங்க. 500 வருஷம் ஓடுமா அது. அதான் இப்ப அது என்னன்னா, ஒரு தடவை உடைச்சாச்சுன்னா அது இன்னொரு அணுவை உடைக்கும், அது இன்னொரு அணு உடைக்கும் சொல்லிட்டு தொடர்ந்து ரியாக்ஷன்லயே இருக்கும். அதை ரியாக்ட் பண்றது நிறுத்த, அந்த ரியாக்ஷன்ல வரக்கூடிய எனர்ஜியை நம்ம எடுத்துக்கிறோன்றதான் பேசிக். அப்போ அதுக்கான மெட்டீரியல் சரியா, ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல்ல ஒரு அணு உடைச்சுட்டோம்னா எல்லா அணுவும் வரிசையா உடையுதுன்னா அதுதான் வந்து இவங்க வந்து அணு ரியாக்டர்னு சொல்றாங்க. அதுதான் தோரியம் பேரியம் சொல்லிட்டு இவங்க பேர் வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஒரு மெட்டீரியல் தூக்கி சின்ன பேட்டரியில போட்டிருக்கான். என்ன பிரச்சனை, அந்த அணுக்கழிவோ நீங்க டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. அதுக்காக ஒரு பெரிய நிறுவனங்கள் செஞ்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்ப என்ன செய்ய போறாங்கன்னா, இது மாதிரி பொது நிறுவனங்களுக்கு அவங்களுக்குன்னு சுயமாகவே உற்பத்தி செய்யக்கூடிய ஒண்ணு சோலார், இல்லைன்னா காற்றாலை, இல்லைன்னா அணு மூலமா. இப்ப நிறைய கப்பல்கள் அணுல இயங்கக்கூடிய கப்பல்கள் இருக்கு. இப்ப லேட்டஸ்டா கூட சென்னைக்கு வந்து அணுவால் இயக்கப்படக்கூடிய ஒரு கப்பல் வந்துச்சு. அது போய் எல்லாரும் விசிட் பண்ணலாம்னு சொன்னாங்க. அதனால உள்ளே அணு மின்ச நிலையம் இருக்கும் உள்ளே, அதுவே கிரியேட் பண்ணி, எங்கேயுமே பெட்ரோலே போடாது, அது எங்கேயுமே டீசல் போடாது, அதாவே உற்பத்தி பண்ணி அதாவே ஓடிக்கிட்டு இருக்கும். இது மாதிரி எல்லாமே மாறிடுச்சுன்னா அவனுக்கு இங்க வேலையே இல்லை. அதோட பயன்பாடு குறைஞ்சு. இப்ப என்னன்னா, இந்த போர் அவனுடைய அழிவை தான் காட்டியிருக்கு. நீங்க சொல்றது போரே இல்லை, ஒருவேளை அவன் செஞ்ச வேலை அந்த பெர்முடாஸ் அந்த இதை மூடுனதுனால, அந்த நீரிணையை மூடுனதுனால
அவன் என்ன சொல்லியிருக்கான் மக்களுக்கு, உலக மக்களுக்கு, உலக நாடுகளுக்கு என்ன நீ இனிமேல் நம்பாதேன்னு சொல்லிக்கிறான். உலக நாடுகளும் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் இவனை நம்ப கூடாது. நம்ம ஆல்டர்னேட்டிவா நம்ம ஒண்ணு பைப் மூலமா கேஸ், இப்பயுமே பைப் மூலமா கேஸ் வருதுங்க. ஆனா நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி வரல. இனிமேல் என்ன செய்ய போறான்னா பெரிய பைப் போட போறான். அப்ப இந்த கப்பல்லே வராம பைப்லயே வர மாதிரி பண்ண போறான். அவ்வளவுதான். இப்ப நான் கூட என்னுடைய கிளாஸ்ல பெங்களூர் பாம்பேக்காரங்க இருக்காங்க. இப்ப உங்களுக்கு எல்லாம் எப்படின்னு கேட்டேன், உங்களுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடுகள்லாம் இருக்குன்னா எங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கறாங்க. என்னன்னு புரியல, எதுக்கு ஏன் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு கேட்டேன். எங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்கிறாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல தான் சிலிண்டர், பாம்பேல சிலிண்டரே இல்லையா நிறைய இடங்கள்ல. ஆமா, அங்கெல்லாம் ஃபுல்லா அந்த பைப் தான். அப்ப உலகமே மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ உட்காந்துட்டு நம்ம சிலிண்டர் தூக்கிட்டு அலைய தேவையில்லைன்றப்ப நம்மளுடைய சிந்தனைகள் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போனே மாறிடணும்னு சொல்றேன். இப்ப சிலிண்டர் தட்டுப்பாடுங்கிறப்ப பைப்ல வந்துச்சுன்னா எப்படி ஆகும்? அதே மாதிரி சிலிண்டர் 4 சிலிண்டர் வாங்கி வைக்கிறேன், பைப்ல வந்து இடத்த வாங்கி வைப்பீங்க. நீங்க எது சிலிண்டர் பிடிச்சு வைப்பீங்களா நம்ம பாட்டில்ல? ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்ப ஈவி வந்துடும், மாற்று எரிசக்திகள் வரும்போது இந்த நாடுகளுக்கு இன்னுமே பின்னடைவு தான் போகும். அப்ப பின்னடைவு அந்தந்த நாடுகளுக்குள்ளே அடிச்சுக்கிறது. இப்ப என்ன பிரச்சனைனா எல்லாமே வந்து ஒவ்வொரு ராணுவ மையங்களும் அடிக்கிறாங்க, அவ்வளவுதான். மக்களுக்குள்ள போராது மாறல, அது மாறவும் மாறாது. பெருக்குடி கிரக சூழல்கள் அதுக்கு வழிவகையும் செய்யலன்றதை புரிஞ்சுக்கலாம். மற்றபடி இது பெருசா சிக்கலாக தேவையில்லை. இந்த இடத்துல ஒரே ஒரு பிரச்சனைனா, இந்த ஹோட்டல்களுக்கு அல்லது பொது பயன்பாட்டு நிறுவனங்களுக்கு எரிவாயு உருளை கொடுப்பதுல சில கட்டுப்பாடுகள் இருக்குன்னு சொல்லி அரசு அறிவிச்சிச்சு. அதை தவிர இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. அதே மாதிரி 21 நாள் புக்கிங் சிஸ்டத்தை கொண்டு வந்துச்சு. 2014 ஒரு சிலிண்டர் புக் பண்ணி 35 நாள் கழிச்சு தான் இன்னொரு சிலிண்டர் புக் பண்ண முடியும். ஓகேங்களா? சிலிண்டர் இல்லாம ரோடா தூக்கிட்டு அலைஞ்ச நாவெல்லாம் இருந்திருக்குது. இப்ப அந்த கண்டிஷன் இன்னைக்கு இல்ல. இப்ப இல்ல தானே? கேஸ் இல்லைங்கிறாங்க, ஆனா நம்மளுக்கு ஈஸியா கிடைக்குது. புக்கிங் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த டயத்துல என்ன எல்லாரும் என்ன செய்வாங்க, பெட்ரோல் பங்க்ல போய் என்ன செஞ்சீங்க, டாய்லெட் மக்களா எடுத்து கொண்டு போய் டப்பெல்லாம் எடுத்து கொண்டு போய் பெட்ரோல் பிடிச்ச மாதிரி இவங்க சிலிண்டர்களை வாங்கி பதுக்குவாங்க. நீங்க பதுக்க மாட்டீங்க. யாரு பதுக்குவாங்கன்னா ஹோட்டல் இருக்கவங்க பதுக்குவாங்க. புரிஞ்சுக்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஆல்ரெடி வந்து 50 சிலிண்டர் 60 சிலிண்டர் 100 சிலிண்டர் ஸ்டாக் இருக்கும், ரொட்டேஷன்லயே இருக்கும். இப்ப திடீர்னு பிரச்சனை வருதுன்னா அவங்க ஒரே ஹோட்டல்லே வந்து 100-150 சிலிண்டர் வாங்கிட்டா என்ன செய்வீங்க? அதுலயும் நிறைய புல்லட்லாம் இருக்குதுங்க. சிலிண்டர்ல வந்து ஒரு 15 அடி புல்லட்லாம் இருக்குது. பெரிய பெரிய ஹோட்டல்ல பெருசா இருக்கும், ரோலர் போட்டு வீல் போட்டிருக்கும், ட்ராலி மாதிரி இருக்கும் புல்லட். அந்த புல்லட் 5 புல்லட் ஆர்டர் பண்ணி இறக்கினா முடிஞ்சிச்சு. 24 kg இருக்குது. இப்ப நீங்க வாங்குறது வந்து 19 kg, 25 kg இருக்குது, 75 kg சிலிண்டர்லாம் இருக்குது. அதைத்தான் பெரிய பெரிய நிறுவனங்கள் யூஸ் பண்ணுது. இப்ப அவன் என்ன செய்வானா, பல்கா, அவனை பொறுத்தவரை காசு மேட்டர் கிடையாது. பல்கா ஒரு இதை அடிச்சிட்டானா ஒரு ஊருக்கு கொடுக்கக்கூடிய கேஸ் எல்லாம் ஒரு ஹோட்டல்காரன் வாங்கி வச்சுக்குவான். அவ்வளவுதான். அதனாலதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவனை பிளாக் பண்றாங்க. அவனை நீங்க வந்து அதுவும் வந்து கொடுக்காம இல்ல, அவனை தோசை சட்டி எப்பயுமே ஹீட்டா வச்சுக்காத, எப்பயுமே ஃப்ரைட் ரைஸ் போட்டுட்டே இருக்காத, கலவை சாதம் செஞ்சு வச்சுட்டேன்னா காலைல கிச்சனை போட்டேன்னா கிச்சனை கழுவி மூடிடு, டப்பால இருக்கிறத அள்ளி அள்ளி கொட்டிக்கிட்டுன்னு சொல்றான். காரணம் எப்பயுமே அடுப்பு எரிக்காத, கட்டுப்படுத்துன்னு சொல்றான். இது வந்து இப்ப அன்னைக்கு கண்டிஷன் சொன்னா இன்னைக்கு கண்டிஷன் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதை வந்து உடனே சரி பண்ண மாட்டாங்க. அந்த கண்டிஷன் சரியாகிற வரைக்கும் இதை அப்படியே மெயின்டைன், ஏன்னா ஒரு அறிவு கொடுத்தாச்சு, அதை அப்படி மெயின்டைன் பண்ண போறாங்க. இங்க வேற எந்த பாதிப்புகளும் இந்த இருக்கக்கூடிய சிச்சுவேஷனால் வராது. அதனால மக்கள் பயப்பட தேவையில்லை. கிரக நிலைகள் நல்லா தான் இருக்கு. இதை நினைச்சு மக்கள் ஒரு ஒண்ணுமே இல்ல. நான் கூட பெட்ரோல் போடலாம் தான் நினைச்சேன். அப்புறமா நல்லா தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் 200 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கிறேன்ற மாதிரி பெருசா ஒன்றும் பாதிப்புகள் இல்லைங்க. ஏன்னா ஃப்ரீயா தான் இருக்குது. என்ன வெளியே வீட்டுக்கு உட்காந்துட்டு பேசுறவங்க நிறைய பேசுறாங்க. வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இந்த ஃபேஸ்புக் தான் உண்மையை நினைச்சு பேசுறவங்க பெட்ரோல்லையா லைனா நிக்குதான் அப்படின்னாங்க. நான் அங்கிருந்து தாண்டா வரேன், ஒண்ணுமே இல்லடா சொன்னா இல்ல நான் பாருங்க அப்படிங்கிறாங்க. இது என்னடா, நான் ஒரு நேரத்து கூட ஒரு சேனல் போனேன். அவர் கேமராமேன் வந்து ஒரே பிரச்சனை சாருங்கிறாரு. எப்பயா நீ வந்தேன்னா நான் காலைல வந்தேன் உள்ளங்கிறாரு ஸ்டுடியோக்குள்ள. நான் இப்ப தாண்டா வெளியே இருந்து வரேன், பெட்ரோல் போட்டு தாண்டா வரேன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப ஃபேஸ்புக்கு சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே வந்து செய்தி வாசிப்பாளர் ஆயிட்டாங்க. நான் நினைச்சேன்னா நான் ஒரு செய்தி சேனல் ஆரம்பிச்சு நான் ஒரு போட்டோ போட்டு கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஏஐ வேற வந்துருச்சு. சரிங்களா? ஆமா, டொனால்டு ட்ரம்ப் கைது செய்யப்பட்டார்னு ஒருத்தன் போடுறான். ஓகேங்களா? அப்ப ஒண்ணுமே செய்ய முடியாதுன்ற மக்கள் வந்து ஃபேஸ்புக் பெருசா நம்பாதீங்க. ஒன்னும் பிரச்சனை வராது. கண்டிப்பா வரும். அருமை சார், தெளிவான விளக்கம் கொடுத்து நன்றி. வணக்கம்.